கிட்டத்தட்ட 1,20,000 பேர் யூதர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அங்க இதுக்கு முன்னாடியே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த யூதர்களுடைய வழிபாட்டு தலம் சினகாக்னுவாங்க, அங்க மேல வந்து அந்த குண்டு வீசி இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலயும் வந்து யூதர்களுக்கு எதிரான தாக்குதல் நடந்திருக்கின்றது. இஸ்ரேல தான் சொல்றாங்க, நீங்க வந்து ரொம்ப ஸ்லாக்கா இருந்துட்டீங்க, இதெல்லாம் வந்து அந்த பாதுகாப்பு சரியா எடுக்கல, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடுவில் இது ஈரான் பண்ணாங்களா, அவங்க பண்ணாங்களா, எங்க பண்ணது பாகிஸ்தான் யாரு உலகத்துக்கே தெரியுது. அப்புறம் ஈரானை நீங்க போட்டு ஏன் இழுக்கணும் அப்படின்னு. இது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலா அப்படின்னா அப்படித்தான் இவங்க நினைச்சிருக்காங்க. அதாவது யூதர்களை நாம எங்க கொலை பண்ணினாலும் அது வந்து இஸ்ரேலை பழி வாங்கினது மாதிரி அப்படின்னு. நிஜமாவே நீ வீரனா இருந்தா நேருக்கு நேரா இஸ்ரேல போயிட்டு சண்டை போடுற. எத்தனை தடவை நீங்க இஸ்ரேல் மேல சண்டை போட்டு அடி வாங்கின்னு அந்த நாய் வந்து வாழை காலுக்கு அடியில் சுருட்டின்னு ஓடுமாமா, அந்த மாதிரி ஓடி வந்திருக்கீங்க. அப்புறம் அந்த மாதிரி கோழத்தனமா வந்து பண்டிகை கொண்டாடிட்டுவங்களை போய் சுட்டு கொண்டுட்டு நான் வீரன் வீரன் அப்படின்னு பெருசா பேசிட்டு தெரியுறேன். இதுக்கு பேர் தான் வீரமா? கையாலாகத்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இஸ்ரேலுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா நிஜமாவே ரொம்ப வயலண்டா இருக்கும். இப்போ நீங்க பார்க்கலாம், சமீப காலமா ஒரு சில வருடங்களாக பாகிஸ்தான்ல வந்து அந்த தீவிரவாதிகளோட தொடர்புடையவர்கள் அவங்க எல்லாம் வந்து திடீர்னு சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். அங்க இருக்க பத்திரிகையில போறாங்க, மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு. யார் அந்த மர்ம நபர்கள்னு தெரியல. இப்ப அந்த மர்ம நபர்களுடைய எண்ணிக்கை வந்து 2 ஆகிவிடும் விக்ரம். ஒரு செட் ஆஃப் மர்ம நபர்கள் இதுக்கு முன்னாடி வந்து போட்டு தள்ளியிருந்தாங்க. இப்ப இன்னொரு செட் ஆஃப் மர்ம நபர்கள் வரப்போறாங்க. அது நான் இஸ்ரேல் வருவாங்கன்னு சொல்ல, ஆப்கானிஸ்தான் வரலாம்,